புரட்சி கவிஞரின் அறிவியல் பார்வை. 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களில் பாரதிக்கு பிறகு அறிவியலும் கவிதையுமாக தமிழ் பரப்பி புரட்சி செய்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எதிலும் சமுதாய கண்ணோட்டம், பகுத்தறிவு சீர்திருத்த கொள்கைகளுக்கு குறைவில்லை. பாவேந்தரின் கவிதை, சிறுகதை, நாடகம், கட்டுரை, சொற்பொழிவு, துணுக்கு போன்ற எல்லா ஊடகங்களிலும் அடிநாதமாக இழையோடும் அறிவியல் கருத்தாழையையும் தமிழின் முன்னேற்றத்தையும் எடுத்து எழுதுவதே இந்த கட்டுரையின் நோக்கமாக கருதப்படுகிறது. இந்த நூற்றாண்டில் கவியானபடியால் உலகில் நிகழ்ந்து வரும் விஞ்ஞான புரட்சியிலும் இரண்டர கலந்து ஏவுகணைகள் முதல் சூரண மருத்துவம் வரை எத்தனையோ துறைகள் இவரது மனதில் உட்கடல் முத்துக்களாக பலியிடுகின்றன. பொதுவாக அறிவியல் தமிழை 3 நிலைகளில் வகைப்படுத்தலாம். பாமலருக்கு புரியுமாறு எழுதப்படுதலும் விஞ்ஞான செய்தி, மாணவருக்கு புகட்டத்தகும் அறிவியல் பாடம், கற்றோருக்கன்றி மற்றோருக்கும் பொருள் விளங்காத உயர்தர தொழில்நுட்ப ஆய்வு குறிப்பு ஆகிய 3 தளங்களில் நின்று கவனித்தால் பாவேந்தரின் அறிவியல் கொள்கைகள் விஞ்ஞான தகவல்கள் நிலையினின்று உயர்ந்து அறிவியல் பாடநிலைக்கு எட்ட முயலும் வேகமும் வீரியமும் புலப்படும். அவர் சொல்கிறார், கால விரைவினை கடக்கும் வானூர்தி ஞால பரப்பினை சுருக்கிற்று பார்னி, தொலைபேசி தொடர்பு தோழமை நட்பு, அலை கடல் மலையை அறிந்து பெட்பு, வானொலியாலே வைய மொழிகள் தேனொலியாயின திக்கெல்லாம் கனிகள், ஏவுகணைகள் கோல்விட்டு கோலை தாவினை எங்குமே நாம் செல்வம் நாளை என்று பாடுகின்றார். இன்றைக்கு செவ்வாய்க்கு மனிதர்கள் குடிபெயரும் பிரயத்தனங்கள் வலுவடைந்து வருகின்றன. சந்திரனில் தளம் அமைத்து பூமியிலிருந்து புறப்பட்டு சென்று அங்கு ஓய்வு முகாமிட்டு செவ்வாய் கோளுக்கு பயணம் தொடரும் பூர்வாங்க முயற்சிகள் ஆரம்பித்துள்ளன. பாவேந்தரும் செவ்வாய் உலக யாத்திரைகள், ஏழைகள் சிரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு பாரதிதாசனுடைய சிறுகதை தொகுப்பு கற்பனை ஓவியம் தீட்டிருக்கிறார். 1959ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் ஏவப்பட்ட ரஷ்யாவின் லூனா 2 என்ற விண்கலம் சந்திரனில் ஆர்க்கிமெடிஸ் குழியின் அருகே தரையை முட்டிற்று. இது குறித்து பாவேந்தர் நடத்திய குயில் எனும் ஏட்டிலும் கேட்டலும் கிளத்திலும் ஒரு பகுதியில் வினாவிட இடம்பெற்றது. வானிடத்தின் 2ஆம் தலைவனான திங்களை மண்ணிடத்தில் உருகிய உருசிய எரிகுண்டு பாம்பு தொட்டது என்றால் திங்களின் மானந்தானே கப்பலேறிற்று என்ற கேள்விக்கு மண்ணின் பெருஞ்செல்வத்தான் கையாயிற்று என பதிலளிக்கிறார் புரட்சிக்கவி. அந்த புரட்சிக்கவி சந்திரனை பாம்பு விழுகின்ற புனைக்கதைகள் பொய்யாக்கி இம்மண்ணுலக போலி சாத்திரங்களை எரித்துவிட்ட விஞ்ஞான வரலாறு பாவேந்தர் வாக்கில் அங்கதமாக அறிவிக்கப்படுகின்றது. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றார் பாரதி. நிலவில் மாந்தர் இறங்கும் நாள் நெடுநாள் ஆகாது என்று தீர்க்கரிசித்தார் பாரதிதாசனார். கவிஞர் மேலும் வெண்ணிலாவில் தமிழ் பெண் சென்றிறங்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் பாவேந்தராகிய ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது. எனினும் நிலவில் முதலில் மனிதன் கால் வைத்தது இந்திய நேரப்படி 1969 ஜூன் 21ஆம் நாள். பாவேந்தர் மறைந்து சரியாக 5 ஆண்டுகள் 3 மாதங்கள் கழித்தே விண்வெளி வரலாற்றின் அந்த மகத்தான சாதனை அப்போலோ 11 என்னும் விண்கலம் அமெரிக்க திட்டத்தினால் நிறைவேறியது. ஜப்பானில் விழுந்த குண்டு தப்பாது உலகழிக்கும் என்ற தலைப்பில் பகுத்தறிவு மலர் என்ற இதழில் பாரதிதாசன் எழுதின கவிதை என்ற சிறு வளர்களை இப்போது கவனிப்போம். ஹிரோஷிமா நாகசாகி எனும் 2 ஊரில் வைய விரோதிகள் வீசினராம் வெடிகுண்டை. எரிமலை தீ சரையலென கவிழ்ந்ததைப் போல் சாவில் பல்லாயிரம் பேர் ஒரே விஷப் புகையால் நெருப்பால் உருவிலாது அழிந்தாராமே. இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கும் 2 ஊரின் சுற்றுப்பக்கம் ஒன்றுமே முளையாதாமே, வாழ்தலும் ஒண்ணாதாமே. அணுகுண்டு எதிர்ப்பை மிக ஆழமாக இதில் பதிவு செய்கின்றார். மேலும் உங்கள் தெரு கெட்ட தெரு எனும் தலைப்பில் தூய்மையான சுற்றுப்புறம் குறித்து ஆதங்கப்படுவதை கேளுங்கள். உங்கள் தெரு வீட்டின் முன்னே மாடு கட்டி இருக்கும். அங்கு உள்ள சாணி சிறு நீரில் கொசுக்கள் நோயை பெருக்கும். அங்கேயும் வீட்டெதிரில் குப்பை கோலம் கிடக்கும். எனில் அத்தனையும் நாயும் கோயும் கிளறி காற்றை கெடுக்கும். தங்குழந்தை தெருவில் பகலில் வெளிக்கு போக கண்டு நல்ல தந்தையரும் இருட்டினிலே செய்வார் அது தொண்டு. கிண்டலை பாருங்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்ற கொள்கையோடு புகைச்சுருட்டல், மூச்சு கருவிகள் முற்று நோய் ஏறும், பிள்ளை முத்தம் தரும் நேரத்தில் வாய் நாரும், ஓச்சில் ஒழிவில்லாது இருமல் சீரும், நல் ஊரோ உன்னை சீ என்று கூறும் என புகைச்சுருட்ட கவிதையில் தீமையை சுட்டி காட்டுகின்றார். இதுகாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் அறிவியல் தமிழ் உள்ளமும் ஆழ்ந்த கவி நெஞ்சமும் நுணுகி ஆராய பெற்றோம். அரசு மொழியாக, ஆட்சி மொழியாக, அறிவியல் மொழியாக தமிழ் செழிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.